அவனே அதை புடிச்சு போய் அவனோட வாக்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது இன்னும் அவனோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுனால அவனோட ஆபீஸ்ல அவனோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிறத அவனே நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இதே மெத்தட பயன்படுத்தி அவன் லைஃப்ல நிறைய சின்ன சின்ன ஹாபிட்ஸ அவனே கொண்டு வர்றான். உதாரணத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா ஜங்க் ஃப்ரூட் சாப்பிடறதுக்கு பதிலா ஃப்ரூட் சாப்பிட ஆரம்பிக்கிறான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு புக்ல ஒரு பேஜாவது படிச்சுட்டு தான் தூங்குறான். ஆனா இது எல்லாம் காலப்போக்குல அவனை பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அண்ட் இப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவன் ப்ராப்பரா மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சோ இதுதான் ராகுலோட எக்ஸாம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட ஏற்படுத்துது அப்படின்னு. அத பத்தி தான் ஒரு ஆத்தர் ஒரு புக்காவே எழுதியிருக்காரு. அந்த புக்கை பத்தி தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் பல லட்சம் பேரை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க லைஃபையே அழகா மாத்தின ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் எழுதின அட்டாமிக் ஹாபிட்ஸ் அப்படிங்கிற புக்கை தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன்.